ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக 2-3 பொருளை வந்து அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் லாங் டைம் வச்சு குக் பண்ணி எடுக்க போகிற குழம்பு இது. டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு வந்து வெங்காய பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 துண்டு பெரிய சைஸ் இஞ்சி சேர்த்துட்டு 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதுலேயே சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம். சின்ன சைஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதனால் குண்டு சின்ன வெங்காயன்றதுனால 15 சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 7 கிராம்பு, பட்டை வந்து நல்லா 1 இன்ச் சைஸில் நல்லா பெருசாக இருக்க பட்டை வந்து 2 to 3 சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை 2. இது நல்லா லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காய பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டுட்டு நல்லா வேக விடுங்க. அதோட ராஸ்மல் ஃபுல்லாக போகணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து இந்த பெரிய வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த மூடி திறக்கும் போதே உங்களுக்கே தெரியும். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து 4 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மசாலாவையும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் மட்டும் இதை வதக்கிடுங்க. ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு பொறுமையாக நம்ம வதக்கலாம். இது போல் ஒரு டம்ளர் தண்ணியை நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா சைடும் மசாலா ஃபுல்லாக இறங்குறது போல் கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஃபுல் ஃப்ளேவரும் இறங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/2 மூடி நல்லா பெரிய சைஸ் தேங்காய், 1/2 மூடி தேங்காவை இதில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூடவே கசகசா வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் ரொம்ப முக்கியம். இந்த 2 பேஸ்ட்டும் தான் அந்த குழம்புக்கான டேஸ்ட்டே. பாருங்கள், இப்போ மசாலாவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இது போல் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் சேர்க்கறதுக்கு முன்னாடியே தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. இன்னும் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். மட்டன் வந்து நான் 400 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பும் மஞ்சத்தூளை மட்டும் சேர்த்துட்டு நல்லா நான் விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். 8 விசில் விட்டுருக்கேன். 3/4 பாதி வெந்துடுச்சு. 3/4 வாசி வெந்த மட்டனாக தான் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நான் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவு தண்ணி இந்த நேரத்தில் ஊற்றிக்கோங்க. ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் இதை அப்படியே வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் மட்டனை வந்து 3/4 மட்டும் வேக வைங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் குழம்போடு சேர்த்து நல்லா ஒரு விசில் விடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ நான் மட்டனை சேர்த்துட்டு தண்ணியோட சூப் இதில் வந்து எடுத்துடாதீங்க. சூப் வந்து எடுக்காமல் டைரெக்டாக எல்லாத்தையுமே இதை குழம்புல ஊற்றிட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். மட்டன் சூப்பராக வந்துடும். குழம்போட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நேரத்தில் உப்போட அளவு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கிளறி விட்டு மூடி போட்டு 20 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த மூடி எடுத்துகிட்டு குக்கரோட விசில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுங்க. மட்டன் சூப்பராக வெந்துடும். குழம்பு அழகாக ரெடி ஆயிரும். நல்லா ஸ்லோ ப்ராசஸில் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.